2025ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய AMA என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். M2Wல அவசரம் எவ்வளவு அவசியம்? இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வருது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காலை அன்னைக்கே பண்ணணுமா? அன்னைக்கே பண்ணாதான் அது ஒர்க் ஆகுமா? அல்லது நமக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணலாமா? நான் பார்த்த வரைக்கும் 2 விதமான பிஹேவியரல் ரியாக்ஷன்ஸ் நான் பார்க்குறேன் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். சில பேருக்கு அன்னைக்கே பண்ணாதான் அப்படின்ற ஒரு அவசரம், பயங்கர ஆங்ஸைட்டி இருக்குது. சில பேருக்கு சுத்தமாக ஆங்ஸைட்டியே கிடையாது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான் நான் ஜென்ரலாக பார்க்குறேன். பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால் கொடுத்தா நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் முக்கால்வாசி பேர் சில்வரை மிஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா நமக்காக அது வெயிட் பண்ணாது. அதே போல் குளோபல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ஒரு அவசரம் தேவை. ஏன்னாக்கா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றதுக்கான வாய்ப்பு நமக்கு ஒரு குறுகிய கால அவகாசத்துக்கு தான் கொடுக்கப்படுது. அண்ட் குளோபல் ஃபண்ட்ஸினுடைய வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் டொமஸ்டிக் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அது முக்கால்வாசி டொமஸ்டிக் ஃபண்ட்ஸில் முதலீட்டு வாய்ப்பு என்பது ஒரு சில நாட்களுக்காவது நமக்கு கிடைக்குது. இட்ஸ் நாட் அ ஒன் டே ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒருவேளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால் கொடுக்கப்பட்டு அன்னைக்கே உங்களால் போட முடியலனாலும் மறுநாளாவது போட்டிங்கன்னா இட் இஸ் ஓகே. ஸோ அந்த ஒன் டே சைக்கிள் டைமில் வாய்ப்பை நீங்கள் இழக்கப் போவதில்லை. அதற்கான பெரிய விலையை நீங்கள் கொடுக்க போவதில்லை. பட் 1 வீக் கழிச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு 5% ஏறிடுச்சுனாக்கா அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் கணிசமாக குறைந்து விடுகின்றன. இதுதான் அந்த அவசரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான புரிதல் உங்களுக்கு அவசியமாக இருக்கணும். சில பேர் நான் எப்போ முடிவு பண்ணுறனோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இறுதியாக உங்கள் முடிவு தான், அதில் டவுட்டே கிடையாது. எங்களால் பரிந்துரைக்க தான் முடியும். பட் இந்த முடிவையே எடுக்காமல் நிறைய பேர் இந்த ஒரு இன்டெசிஷன்லேயே காலத்தை ஓட்டிடுறாங்க. இதுக்கு நான் ஒரு காரணத்தையும் நான் பார்த்தேன். இப்போ இந்த வர பரிந்துரையை கொண்டு போய் நீங்கள் மார்னிங் ஸ்டார்லேயோ வேல்யூ ரிசர்ச்லேயோ அல்லது வேறு இடங்கள்லையோ தேடினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலிடேஷன் கிடைக்காதுன்னு நான் எழுதி கொடுப்பேன். ஏன்னா அவங்க எப்போ ஒரு ஃபண்டுக்கு ஒரு நல்ல ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பர்ஃபார்ம் பண்ண பிறகு கொடுக்குறாங்க. ரைட்? எல்லாம் நடந்து ப்ரூவ் ஆன பிறகு அவங்க சொல்லுவாங்க எஸ் இந்த ஃபண்டு ரொம்ப நல்ல ஃபண்ட் அப்படின்னு. என்னுடைய முதலீட்டு அணுகுமுறையில் இதற்கு நேர் எதிர்மறையான ஒரு நிலைப்பாடு தான் நான் எடுக்கிறேன். நான் எந்த ஃபண்ட் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த 16 வருஷமாக ஐதாட் பயணத்தில் தொடர்ந்து நம்ம கடைபிடித்து வருகின்ற ஒரு பிரின்சிபிள். இந்த 2 பிரின்சிபிளையும் நீங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக இது மேட்ச் ஆகாது. அதை நான் உறுதியாக சொல்வேன். இன்ஃபேக்ட் பல தருணங்களில் 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஒரு ஃபண்டு போகும்போது அது போன சில நாட்களை நாங்கள் விற்க கூட செஞ்சுருக்கோம். இதுதான் உண்மை. ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய முதலீட்டு பார்வை இந்த வழிமுறை மூலமாக பரிந்துரை சொல்பவர்களுக்கு வருகின்ற பார்வையிலிருந்து நேர் எதிர்மறையானது, அதிலிருந்து பெரிதும் மாறுபட்டது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வர்ற பரிந்துரையை அந்த இடத்துல போய் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனா தயவு செஞ்சு M2Wல சேராதீங்க. நீங்கள் அந்த பரிந்துரையை வச்சே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். தப்பு இல்லை, மேபி அது ஒர்க் ஆகலாம். பட் எங்கள் சிஸ்டமில் உங்கள் எஃபெக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தடையாக தான் அமையும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதில் பலன் இல்லை, எங்களுக்கும் அதில் ஒரு பிடிப்பு இல்லை. பிகாஸ் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கலைன்னா எங்களால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் கிரவுண்ட் ரூல்.
ஸோ நிறைய பேர் போட்டிருக்கிற கமெண்ட்ஸை நான் இந்த இடத்துல டீல் பண்ண விரும்புகிறேன், டிரான்ஸ்பரண்ட்டாக, டைரெக்டாக. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் விஷயம். எந்த தப்பும் இல்லை. ஒவ்வொருத்தரும் தங்க விருப்பப்படி செய்யலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்து அவங்க கொடுக்குற 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சு வாங்க நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்க. ஏன்னா இங்கே 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வாங்குறது நாளைய 5 ஸ்டார் ரேட்டிங், நேற்றைய 5 ஸ்டார் ரேட்டிங் இல்லை. அது தெளிவாக ஓப்பனாக உடச்சே சொல்லிடுறேன். அடுத்த விஷயம், அவசரம் என்பது ஒரு நாள் முதலீடு செய்வதற்கா, அல்லது போதுமான பணத்தை முதலீடு செய்வதற்கா, அல்லது போதுமான பணத்தை ஒரு குறிப்பிட்ட முதலீட்டில் உறுதியாக முதலீடு செய்வது நம்ம குறிக்கோளா, அல்லது போதுமான பணத்தை உங்கள் எல்லா முதலீடுகள்லையும் அமைய செய்வது குறிக்கோளா? இந்த அவசரத்தை நம்ம எப்படி நம்ம லைஃபுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மல்டிப்ளையராக கொண்டு வரோங்கிறது தான் இங்கே கொஸ்டின். நம்ம ஒரு நாள் அவசரத்தை பற்றி யோசிக்கிறோம். பட் நான் இந்த அவசரத்தை இப்படி ஒரு ஸ்பெக்ட்ரமாக தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு, இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம், வெரி குட். இன்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்க, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். தப்பி தவறி அதை நாளைக்கு போச்சுன்னா டோன்ட் பாதர். தட்ஸ் ஒன் டைம். அது 2-3 தடவை ஆச்சுன்னா தென் ரைஸ் இட். யூ டிசர்வ் பெட்டர் சர்வீஸ். அடுத்தது, குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போதுமான பணம் போட்டிருக்கீங்களா? ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் அண்டர் அலோகேட்டடாக இருக்கீங்களா? நிறைய பேர் அவங்க தான் டெசிஷன் எடுத்து சில்வருக்கு கம்மியாக அலோகேட் பண்ணாங்க. என்னுடைய பரிந்துரை எக்ஸ்னா இவங்க 0.4x தான் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லப்படுது, ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுறீங்க. அந்த இவ்வளவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னில் நாளைக்கு வந்து நிற்க போகுது. அதனால் ஒவ்வொரு ஃபண்ட்லையும் நீங்கள் போதுமான பணத்தை போட்டிருக்கீங்களாங்கிறது செகண்ட் கன்சர்னாக இருக்கணும். எல்லா ஃபண்ட்லையும் நீங்கள் போதுமான பணத்தை, அந்த ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கீடை நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கிறது 3வது. உங்கள் ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவுக்கு போட வேண்டிய பணத்தை நீங்கள் போட்டிருக்கீங்களாங்கிறது 4வது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் அவசரத்தை ஒரு நாள் காட்டக்கூடாது, ஒரு வாரம் காட்டக்கூடாது, ஒரு மாதம் காட்டக்கூடாது. எல்லா நேரத்துலையும் உங்கள் அவசரத்தை நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணணும், டெசிஷன்ஸாக மாற்றணும், சேவிங்ஸை கிரியேட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் முதலீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது, ஒரு வருஷத்தில் 250 நாள் ட்ரேடிங் நடக்குது கிட்டத்தட்ட. இந்த 250 நாள் ட்ரேடிங்கில் ஒரு 50 நாள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருது. இந்த 50 நாள் நீங்கள் ஒரு 30லேருந்து 40 நாள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட யூ டன் இட். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர், ஸ்ப்ரெட் அவுட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அவசரப்படக்கூடிய எல்லாரும் இதை தெளிவாக யோசிச்சுக்கணும். இருக்கிற காசெல்லாம் ஒரு நாளில் போட்டுருன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு நாட்கள் முதலீடு செய்ய வைப்பது என்பது ரொம்ப கடினம். ஒரு சேவை நடத்துபவரின் பார்வையிலிருந்து பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவுன்றது. அப்போ இவ்வளவு டிரான்சாக்ஷனை நம்ம கொண்டு போய் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அந்த இன்வெஸ்டருக்கு தகவலை சேர்த்து அவங்கள முதலீடு செய்ய வச்சு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரிட்டர்ன் ஏன் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வருதுன்னா இவ்வளவு விஷயங்களை நம்ம நடத்த முயற்சிப்பதனால தான் வருது. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் சிஸ்டம்லேயே சொல்லுங்கள், இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு பண்ணணுமா இன்வெஸ்டருக்கு அப்படின்னு. இவ்வளவு பண்ணால் தான் அந்த இன்வெஸ்டர்னால் அவங்க விரும்புகிற அளவுக்கும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கும் அதையும் மீறியும் சக்சீட் பண்ண முடியும். அந்த இன்வெஸ்டருக்கான சக்ஸஸ்க்காகத்தான் இவ்வளவு முயற்சி நடக்குது. இதில் சேவை சார்ந்த நிறைய விஷயங்கள் வரும். அது எல்லாத்தையும் 1 by 1 அயன் அவுட் பண்ணுறது தான் வேலை. சேவை சார்ந்த சிக்கல்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த சேவையை மேம்படுத்திக்கிட்டே போகிறது தான் நம்முடைய கடமை. ஆனாலும் அவசரம் என்பதை எப்படி காட்ட வேண்டும், எங்கு காட்ட வேண்டும், எவ்வளவு காட்ட வேண்டும், அந்த அவசரத்தை எப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக உங்கள் லைஃப்பில் உங்கள் இன்வெஸ்டிங்கில் கொண்டு வரணுங்கிறத கொஞ்சம் யோசிங்க. இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது தொடர்ந்து நாம் காட்ட வேண்டிய ஒரு விஷயம். வாரந்தோறும், மாதந்தோறும், ஆண்டுதோறும், பல்லாண்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த அவசரத்தை நம்ம கரெக்டாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக முதலீட்டில் வெற்றி கிடைக்கும். அதுவும் சஸ்டெயின்டாக கிடைக்கும், ரொம்ப நாளைக்கு கிடைக்கும், நிலைத்து நிற்கும். அப்படி நிலையான வெற்றி தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த நிலையான வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.